பச்சை நிறம் ஏன் பிசிபி போர்டில் பயன்படுத்தப்படுகிறது? பேசிபி எலக்ட்ரானிக் கிளாஸை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் பேசிக் எலக்ட்ரானிக் கிளாஸ்னு வீடியோ போட்டிருக்கேன், 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். அதுக்கு சரியாகவே நிறைய பேர் கமெண்ட் செய்யலை. ஆனால் நான் லைவ்லேயே பேசிக் எலக்ட்ரானிக்கை பற்றி லைவ் வீடியோவை போகிறதா இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு புரியும். அதே நேரத்தில் பேசிக் எலக்ட்ரானிக்ன்றது சுலபமாக நம்ம வீட்லேயே நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வீணான பொருட்களாக இருக்கும். அந்த வீணான பொருட்களை பயன்படுத்தி எப்படி உங்களாலேயே சுலபமாக ஒரு ப்ராஜெக்ட் செய்ய முடியும் அப்படின்றத நான் 1 by 1 ஒரு கிளாஸை சொல்லித்தரேன். அதே நேரத்தில் ரெசிஸ்டர் முதல் ஐசி வரை எப்படி இருக்கும், அது சர்க்யூட்டில் எப்படி இருக்கும், அது எப்படி சுலபமாக பயன்படுத்தணும். அதாவது பேசிக் எலக்ட்ரானிக் கிளாஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும், ரொம்ப அதிகமாக படிச்சுன்னு எந்த ஒரு தேவையும் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதே போல் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா போதுங்க. எங்களோட வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு ஒருத்தரும் ஒரே நாளில் நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி டை ப்ராஜெக்ட் செய்ய முடியும். அந்தளவுக்கு என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஏன் பிசிபி போர்டு மேலே இந்த பச்சை நிற லேயர் பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த பச்சை நிற லேயரை சால்டர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த சால்டர் மாஸ்க் என்ன வேலை செய்யுதுன்னா, காப்பர் ட்ராக் ஷார்ட் ஆகாமல் பாதுகாக்கும், டஸ்ட்டு மாய்ஸ்டர்லேருந்து பிசிபி போர்டை காப்பாற்றும், சால்டர் செய்யும் போது எக்ஸ்ட்ரா சால்டரிங் பரவாமல் தடுக்கும், சர்க்யூட் போர்டு லைஃப் டைம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இந்த க்ரீன் கலர் சர்வீஸ் டெக்னீஷியன்களுக்கு மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன்களுக்கு பார்த்தாச்சுன்னா கண்ணுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் குவாலிட்டி டெஸ்ட் பண்ண சொல்ல இது சுலபம். இதனால தான் பச்சை நிற போர்டு உலகம் முழுதும் பயன்படுத்தப்படுகிறது. நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கு எத்தனை மணிக்கு நான் லைவில் வீடியோ போடுறதுன்னு. அதாவது நமக்கு தான் எலக்ட்ரிக்கல் பற்றி எதுவுமே தெரியாது, நம்ம என்ன கமெண்ட் பண்ணுறது அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் யாரெல்லாம் நான் என்னோடய சேனலில் விரும்புகிறேன்னா, எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாதுங்க. உங்கள் வீடியோவை பார்த்தா என்னால் சுலபமாக ப்ராஜெக்ட் செய்ய முடியுமா? எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாதுன்றவங்களுக்கு என்னால் சொல்லி தந்து ஒரே நாளில் உங்களால் ப்ராஜெக்ட் செய்ய வைக்க முடியும்ன்றது நான் 100% என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். உங்களால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியுமா? இந்த வீடியோவில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் நான் ஆர்வமாக இருக்க நிறைய பேருக்கு எலக்ட்ரானிக்ஸ் வீட்டில் வீணாக போகிற எலக்ட்ரானிக் பொருட்கள் பயன்படுத்தி ப்ராஜெக்ட் செய்யணுன்னு. இந்த சர்க்யூட் போர்டு பார்த்திங்கன்னா இது நிறம் வேறு மாதிரி இருக்குது. சால்டிங் பண்ண சொல்ல சால்டிங்லாம் பக்கத்தில் பரவி இருக்கும் பாருங்கள். அதே நேரத்தில் இந்த க்ரீன் கலர் பிசிபி போர்டு பாருங்கள், ட்ராக் எவ்வளோ அழகாக தெளிவாக தெரியுது. சால்டிங் வச்ச இடத்துல அங்கேயே இருக்குது. இதுதாங்க பச்சை நிறத்தை பயன்படுத்துறது காரணம். நன்றி, வணக்கம்.